அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் வைடாவே இறக்கத்த குடுத்துருக்கு மார்க்கெட்ல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ரீசன் வந்திருக்கு உள்ள. என்ன நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ்டர்டே மார்க்கெட் நான் யுஎஸ் மார்க்கெட் நைட் வாட்ச் பண்ணும்போது, மார்க்கெட் நல்லா சரிவுல இருந்துச்சு. இந்த போர் வந்து மேலயும் கீழயும் போயிட்டுருக்கு. ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம போயிட்டுருக்கு இந்த போரு. எப்ப முடியும்னு தெரியாது. அகைன் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பும் அதிகம். மேபி மார்க்கெட் நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு வர நாட்கள்ல. கடந்த 7 நாட்களாவே மார்க்கெட் ரொம்ப சரிவில் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 என்ன நடந்திருக்கு மார்க்கெட் பார்க்குறோம். 76 பாயிண்ட் கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 125 பாயிண்ட் வரும் போச்சு. ஈவினிங் வரையும் நான் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் டே பார்த்தோன்னா ஒரு 76 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய சரிவில்ல. ஒரு 22 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோவும் நிஃப்டி அண்ட் எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் இருந்துச்சு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 79 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி நல்ல பெரிய சரிவு இன்னைக்கு ஒரு 260 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே இருக்கு. 219 பாயிண்ட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் நான் அப்போ தான் சொன்னேன், ஐடி எப்போ வேணால் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மார்க்கெட்ல இப்போ இவங்க மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ண எல்லா ஐடி செக்டாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா தாராளமாக புக் பண்ணிக்கங்க. இல்லை ஹோல்ட் பண்ணணும், லாங் டேர்ம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் பார்த்துடலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 19. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 407 கோடி தான் வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3973 கோடி வந்து பார்த்தோன்னா உள்ள போட்டிருக்காங்க. ரெண்டு சைடுமே சப்போர்ட் நடந்திருக்கு இன்னைக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து சரிவாயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் நோக்கி போயிருக்கு. இந்த ரீசனும் பார்த்துடலாம். இந்த சரி காரணம் மேக்ஸிமம் 493 பாயிண்ட் தான் சரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சென்செக்ஸில். ஆல்மோஸ்ட் அதுதான் சரிஞ்சிருக்கு. மெயின் கம்பெனிகள் எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. கோல்கேட் சரி, அப்போ இனாக்ஸ் விண்டோ, ரியல் எஸ்டேட் பங்குலாம் பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா சரிவு நோக்கி போயிருக்கு நீங்கள் மார்க்கெட்டு. ஒரு சில செக்டார் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் எஃப்எம்சிஜியில் நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு சில பங்குகள் ஏற்பட்டிருக்கு. அதையும் இன்னைக்கு ஃபர்தராக பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு அடுத்த நியூஸும் பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் ஈரான் இந்த போர் வந்து பார்த்தோன்னா ஒரு இழுப்பறி மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு புரிதலே இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த போர். இதனால கச்சா எண்ணெய் விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எங்க போய் முடியும்னு தெரியல, பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான். இந்த போர் அகைன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல பங்குகள் வாய்ப்புகள் ஏற்படும். அந்த பங்குகள் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு கொண்டு வந்தது பார்த்தோன்னா ஆர்விஎன்எல் தான். ஆல்மோஸ்ட் 223. நல்ல ரேஞ்ச், நல்ல டிப் ரேஞ்ச் வந்திருக்கு. இந்த மாதிரி ரேஞ்சுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு வந்தோம். ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்க சொல்லலை. உங்களுக்கு இந்த லெவலில் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் வீடியோவில் கொண்டு வரேன். நல்ல ரேஞ்சில் இருக்குது. இன்னைக்கு நல்ல ஒரு பங்குகள்லாம் கொண்டு வந்திருக்கேன். நல்ல ரேஞ்சில் இருக்க பங்குகள், நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய பங்குகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அறிவியலில் ஃபர்ஸ்ட் கன்சிடர் லெவலில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது கோல்கேட். அடுத்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட சப்போர்ட்டும் நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா நல்ல ரேஞ்ச் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1870 கிட்ட வந்திருக்கு பங்கு. வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சப்போர்ட் கிரியேட் ஆச்சு. ஒரு 1786. இந்த ரேஞ்சிலும் நம்மளுக்கு பங்குகள் நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. நல்ல ரேஞ்ச் வந்துச்சுன்னா கம்பல்சரி கோல்கேட்டை பிடிச்சி போடுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தான் நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணி நல்ல ரேஞ்சில் கிடைக்கிற பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படியே சரிஞ்சிட்டே வந்துருக்கு பாருங்க. இதனால தான் ஒரு கேண்டில் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேண்டில் ஸ்டிக் பற்றி. நல்ல சரிவில் இருக்குது கோல்கேட். மிஸ் பண்ண வேண்டாம், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ரேஞ்ச், அடுத்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த லெவலையும் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு ஐஆர்சிடிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்த ரேஞ்ச் எனக்கு எதிர்பார்த்துட்டு அந்த பங்கு இதுவும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 488 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வீடியோவில். வாங்க நினைக்கும் தாராளமாக வாங்குங்க, மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல லெவலில் பங்கு இருக்கு. 488 பார்த்தா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல ஒரு ப்ரெஷரில் இருக்கு பங்கு. இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு குவான்டிட்டி பை பண்ணலாம். அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்தது டாபர் தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாப்புல. நம்மளுக்கான வாய்ப்பு அகைன் டாபரில் கிடைச்சிருக்கு. ஒரு சிலர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த லெவலில் கரெக்டாக கன்சிடர் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே போங்க. நல்ல ரேஞ்சில் இருக்கு. 398க்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நல்லா சரிவில் இன்னைக்கு பங்கு வந்து முடிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் டாபரையும் கன்சிடர் லெவலில். ஒரு சில எஃப்எம்சிஜி பங்குகள் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிற பங்குகள் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டாபர் வந்திருக்கு. அடுத்தது ஹெச்யூஎல் வந்திருக்கு. இன்னைக்கு அடுத்த பங்கும் பார்த்துடலாம். அடுத்த பங்கு எஸ்எஃப்சி பேங்க் தான். அகைன் நல்ல சரிவு. இந்த பங்கு ஆல்மோஸ்ட் இந்த 2-3 மந்த்தாக நல்ல ஒரு சரிவிலே தான் இருக்குது.
இந்த சிஓ போனதுலேருந்தே மார்க்கெட்டில் சரிஞ்சிட்டு இருந்த ஒரே பங்கு பார்த்தா HDFC பேங்க் தான். 52 வீக் லோவில் வந்துருச்சு. தாராளமாக கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணுங்க. நானும் பீக்கில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ 750 கிட்ட வாங்கியிருந்தேன். 730க்கும் வாங்கினேன். அகைன் 720க்கும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் நல்ல லெவல் கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணி வாங்குங்க, மிஸ் பண்ண வேண்டாம். HDFC பேங்க்கும் நல்ல லெவலில் இருக்குது, இன்னும் நல்ல டிப் ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. ஸோ அகைன் இது கொஞ்சம் ரிவர்சல் கொடுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்த்துட்டே இருங்க. கன்சிடர் பண்ணுங்க, இந்த லெவலில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி தான். சரியான சரிவு, ஆல்மோஸ்ட் ரொம்ப இயராக நம்ம பார்த்துருந்த பங்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 2023 2022 அந்த ஷேரோட வேல்யூ இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போயும் நம்ம மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் இந்த பங்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நானும் இந்த கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நல்ல குவான்டிட்டி இன்றைக்கி நான் பை பண்ணேன். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல ரேஞ்ச் கிடைச்சிருக்கு, இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதை ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதோட அதிகம். ஸோ ஏன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐடிசி மிஸ் பண்ணாதீங்க. ஐடிசி நம்ம கன்சிடர் லெவலில் வந்துருச்சு. ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ கம்பல்சரி கொஞ்சம் கொஞ்சமாவது பை பண்ணுங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட் போட முடியலாம், ஓரளவுக்காவது நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பை பண்ணி ஹோல்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து HUL தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ HUL பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2017 2010 வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணேன். ரொம்ப பெரிய குவான்டிட்டிலாம் 1 or 2 குவான்டிட்டி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட இது போட்டிருக்கேன். ஸோ நல்ல லெவலில் பங்கு இன்னைக்கு சரிவு நோக்கி வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்குலாம் நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி இருக்கணும். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ நல்ல ரேஞ்சில் அந்த பங்கும் இருக்குது. ஸோ இன்னைக்கு அடுத்த சரிவில் இந்த பங்கு CG பவர் இண்டஸ்ட்ரி சொல்யூஷன் லிமிடெட். ஸோ 3.47% கரப்ஷன் ஆயிருக்கு. 863 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் பிரேக் ஆகட்டும், இன்னும் சப்போர்ட் கிட்ட வரல. நல்ல பிரேக்கிங் வந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த பங்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு பவர் செக்டர் எல்லாமே போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி சிமெண்ட் செக்டரும் அடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃபர்தர் நம்மளுக்கு எதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இதில் வாய்ப்பு இப்போ கிடையாது, இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து பவர் கிரிட் கார்பரேஷன் தான். 262 ட்ரேடிங் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு -2% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ அடுத்தக்கிட்ட சப்போர்ட் எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. ஒரு 250 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். இன்னொரு 13 ரூபா தான். இன்னொரு 10 ரூபா கம்மியாச்சுன்னா கம்பல்சரி இதையும் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கலாம். கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதையும் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். நம்மளோட நம்ம ஃபோக்கஸ் பண்ண லெவலை விட கிட்ட வந்துருச்சு. அடுத்த கட்ட எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி வந்துருச்சு. பெரிய அமௌண்ட் போட முடியலனாலும் ஒரு 1 or 2 குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். முத்தூட் ஃபினான்ஸும் நல்ல லெவலில் இருக்குது பங்கு. ஸோ பங்கு பீக் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சோம்னா நம்ம ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குற பங்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு நம்ம ஃபோக்கஸில் வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஏதாவது சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ அதனால தான் இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இன்னும் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா நல்ல குவான்டிட்டியை பை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 350 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 0.58% கரப்ஷன் ஆயிருக்கு. பட் இன்னும் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். நம்மளுக்கு நல்ல ரேஞ்செலாம் கிடைச்சது 271. ஸோ அந்த ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா பார்த்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து ஃபார்மலாக ஒரு பங்கு மட்டும் கொண்டு வந்தார் டாக்டர் ரெட்டி. ஸோ நம்ம எப்போ சொல்லதான் ஒரு 1180 கிட்ட ஃபோக்கஸ் பண்ண சொல்லி அகைன் அந்த லெவல் கீழே வந்துருச்சு. ஸோ இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. நல்ல சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சது. அகைன் பார்த்தா ஒரு பீக் போயிட்டு இப்போ ஒரு கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்லை இன்னும் கரப்ஷன் ஆகலாம், வெயிட் பண்ணி வாங்க, தப்பே இல்லை. ஸோ நல்ல லெவலில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ எப்போ பங்கு சரி எடுக்கோ சடனாக நம்ம போட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்தது மில்கி மிஸ்டோட அப்பர் சர்க்யூட் தான். ஸோ நேற்று வீடியோ போட முடியாத காரணம் தான் இன்னைக்கு மில்கி மிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு IPO அப்ளை ஆச்சு. ஸோ எனக்கும் ஓகே ஆச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 40% கிட்ட 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட்டு, நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நான் நினைக்கல. பட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை மில்கி மிஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அடுத்தது லலிதாவும் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் கிடைக்குமான்னு தெரியல. ஃபர்தராக பார்ப்போம். நல்ல ரேஞ்ச் கிடச்சுன்னா ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன் லலிதாவில். ஸோ பார்க்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ IPO ப்ரைஸோட 43% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 190 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பங்கு. நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும் போது கம்பல்சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 200 கிராஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பர். ஸோ நல்ல லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பங்கு. 140க்கு என்னுடைய IPO விலை. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல வேல்யூ. பார்க்கலாம். இன்னும் மேலே ஏற்றான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ரயில் டெல்லோட நியூஸ் தான். EPFO அமைப்பு ஒரு புதிய ரயில் டெல்
கிடைச்சிருக்கு. ஸோ பங்கு விலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகல. இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 3.5% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூ. 287 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பங்கு. ஸோ நல்ல ஒரு சரிவில் கிடைச்சிது. ஸோ அப்போலாம் மிஸ் பண்ணிட்டோம். அப்பயும் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் சடனாக வித்தாச்சு அந்த பங்கை. இப்போ நல்ல ரேஞ்சில் கிடைக்கல. பங்கு ஃபோக்கஸில் மேலே ஏறிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவசரப்பட வேண்டாம். ஸோ அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஐபிஓ தான். பிஹாரி லால் இன்ஜினியரிங். ஸோ ஆல்மோஸ்ட் 63% பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ வரது எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் ஃபர்தராக நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பங்காக வந்து அதானி என்டர்பிரைஸஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசன் பார்த்தோன்னா, இது வந்து நார்மலாக ஒரு பங்கு மாதிரி சொல்லலை இவங்க. ஸோ இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு உதவும் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ஒரு சில இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ அதை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வீடியோவில் நல்ல விஷயமா கொண்டு வரேன். ஸோ அதானி பங்கு வந்து நல்ல ஒரு வேல்யூவில் பார்க்குறாங்க எல்லாருமே, ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் எல்லாமே. இப்போ அதெல்லாம் பார்ப்போம். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அதானியோட என்டர்பிரைஸோட லிமிட் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 2979 நல்லா 1900 2000 கிட்ட பார்த்த பங்கு இதெல்லாம் இப்போ நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ பங்கு பீக்கில் இருக்குது. ஸோ நல்லா சரிவில் வரட்டும். அப்போ ஃபர்தராக நம்ம யோசிக்கலாம். ஸோ நல்லா 1780 எல்லாக்கிட்ட வந்துச்சு. நல்ல ரேஞ்சில் இருந்துச்சு பங்கு. அப்போலாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணி நம்ம நல்ல ரேஞ்ச் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. அது வரையும் வெயிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும். வேறு அவசியமே கிடையாது நம்ம பீக்கில் வாங்குறது. லாஸாக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதானி நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். ஷார்ட் டேர்ம் தான் ட்ரை பண்ணுவேன். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும்போது விட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ அது மாதிரி தான் நான் ஒரு 2-3 பங்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதானியில். ஸோ ஃபர்தராக பார்ப்போம். நல்ல ரேஞ்ச் வரும்போது நான் கம்பல்சரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அடுத்த ஒரு பங்கு கொண்டு வந்திருக்கேன். அம்புஜம் சிமெண்ட். நம்ம எதிர்பார்த்த ரேஞ்ச் வந்துருச்சு. 400 கிட்ட வரும் எதிர்பார்த்தா 406. நாளைக்கும் சரிவு ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல ரேஞ்ச் கிடச்சுன்னா கம்பல்சரி அம்புஜம் சிமெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கும் ஒன்று இருக்குது. ஸோ ஏசிசி அதுவும் நல்ல ரேஞ்சில் இருக்குது. 1290 1900 கிட்ட இந்த பங்கு எல்லாம் இப்போ நல்ல சரிவில் இருக்குது. அடுத்த கிட்ட சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு பங்கு. ஸோ இதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு கம்பல்சரி இந்த பங்கெல்லாம் பிடிச்ச நம்ம போர்ட்ஃபோலியோ கம்பல்சரி பில் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எல்லா செக்டாருமே நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஒரே செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மல்டிபிள் செக்டாரை போர்ட்ஃபோலியோ பில் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அந்த போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ ஒரே ஒரு செக்டார் ஃபோக்கஸ் பண்ணால் சரிதான் அந்த செக்டார் அடி வாங்கிச்சுன்னா ரொம்ப லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ தெளிவாக ஒரு புரிதலோடு பண்ணுங்கள். எல்லா செக்டார்லையும் நல்ல பங்குல சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏசிசியும் நல்ல ரேஞ்சில் இருக்குது. மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி அடுத்து சிம்போனி கொண்டு வந்திருக்கேன். சரியான கரப்ஷன் ஆல்மோஸ்ட் நல்ல டிஃப்ரென்ஸில் இருக்குது. 980 கிட்டலாம் நான் வாங்கி அகைன் பார்த்தா வித்துட்டு வெளியே வந்தேன். ஸோ 604. ஸோ ஒரு சிலர் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. நல்ல டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம சர்வீல கிடச்சுன்னா கம்பல்சரி மிஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சமாவது ஒரு மினிமம் குவான்டிட்டி பை பண்ண பாருங்கள். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்காவது நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கிறது பிளான் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் சிம்போனியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்தது ஐஆர்எஃப்சி கார்பரேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் 85 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோவில் போயிடுச்சு. 10.08 கரப்ஷன். ஸோ மினிமம் குவான்டிட்டி பை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக அந்த குவான்டிட்டியை மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது. நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு பங்கு. ஸோ வாங்கி வைங்க. பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு டீ குடிக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி அடுத்தது ஐடிசி ஹோட்டல். ஸோ ஐடிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோமே, ஐடிசி ஹோட்டல்ஸை ஃபோக்கஸ் பண்ணலைன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால் இன்றைக்கி ஐடிசி ஹோட்டலையும் கொண்டு வந்திருக்கேன். 163. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன். மேபி கரப்ஷன் கம்பல்சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு குவான்டிட்டியை பில் பண்ண பாருங்கள். மிஸ் பண்ணாமல் ஐடிசி ஹோட்டலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கடைசி பங்கு எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கு 681. பட் பங்கு இன்னும் சரிவு நோக்கி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. அவசரப்பட வேண்டாம். அதை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது நிறைய குறைகள் தான் நீங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஸ்டாக் வேணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ கொண்டு வரேன். ஸோ எல்லா நம்பருக்குமே நன்றி. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ லலிதா ஜுவல்லரியோட ஐபிஓ ஸோ கம்பல்சரி இன்னைக்கூட என்று நினைக்கிறேன். ஸோ மேபி அலர்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி நல்லது. ஸோ அலர்ட் ஆதவங்களுக்கு அடுத்தது நல்ல ஐபிஓ வரும்போது நான் கம்பல்சரி கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நம்பருக்குமே நன்றி. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.